நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால நினைக்க முடியாதுப்பா. டேய், புனிதா தான் இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, அப்புறம் ஏன்டா கோவமா இருக்க? விட்றா. டேய் மாப்ள, நான் சொல்றதை கேளு. அவசரப்படாத, கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா இரு. இதுக்கு மேல என்னால கோவப்படாம பொறுமையா இருக்க முடியாது மாமா. இந்த வீட்டுல இருக்கிற புனிதாவுக்கும் புதுசா வந்திருக்க இந்த வீட்டோட மாப்பிளைக்கும் நான் தொழில் தொடங்குறது சுத்தமா பிடிக்கல. எங்க அவங்கள விட பெரிய இடத்துக்கு போயிடுவேணும்னு நினைச்சு கடைசி நேரத்துல வந்து எதோ சொல்லி இந்த ஃபேக்டரி என் கைக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க மாமா. டேய், புனிதா தான் அவ்வளவு தூரம் சொல்றாளடா. அவ சொல்றதா நீங்க வேணா நம்புங்க, நான் ஏன் நம்பணும்? டேய், என்னடா இது புது பழக்கம்? அக்காவை அவ இவன் சொல்றது. அம்மா, நான் என்ன சொல்றேன், நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இவ எனக்கு கிடைக்கிற இந்த கம்பெனி திட்டம் போட்டு கிடைக்க விடாம பண்ணிட்டான்னு சொல்றேன். நீங்க புனிதாவுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க. இத பாரு, உன்னை விட புனிதாவுக்கு தொழில அனுபவம் ஜாஸ்தி. மாப்பிள்ள விசாரிச்சு சொல்லிருக்காருனா அது பொய்யா இருக்காது. பா, கொஞ்சம் பொறுமையா இருடா. ஒரு 2-3 பேர்கிட்ட கம்பெனியை பத்தி விசாரிப்போம். ஏன் எதுக்கு இடத்துல இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மாப்ள, அப்பா சொல்றாருல, அதை அப்படியே கேட்டுக்க. அவர் சொல்றதும் சரிதானே. வியாபாரத்துல புனிதாவுக்கு இல்லாத அனுபவமா? அதுவும் இல்லாம முதல் தடவையா இவ்வளோ காசு கொடுத்து ஒரு கம்பெனியை வாங்கணும்னு பாக்குற. இதெல்லாம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் தானே. என்ன கவனமா இருக்கணும்? நான் பார்த்த லாயர் எல்லாம் எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருக்குன்னு சொல்லும்போது அந்த கபில கூட்டு வந்த லாயர் மட்டும் தப்புன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த சொத்து அவங்க மட்டும் ஆளணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். டேய், என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? உள்ளத பேசுறேன்ப்பா. மணிகண்டா, போதும், இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. ஏன் ஏன் பேசக்கூடாது? சொல்லு, ஏன் பேசக்கூடாது? இந்த வீட்டில் நீ சொல்றது மட்டும் தான் நாங்க எல்லாரும் கேட்கணுமா? இந்த சொத்து என்ன உன் வீட்டு சொத்தா? என் தாத்தாவோட சொத்து. நீ வந்து என் விஷயத்துல நாட்டகம் பண்றீங்க. உன் இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. ஆமா, உனக்கு எனக்கும் என்ன சம்மதம்? நீ என்ன என் கூட பிறந்தவளா? டேய், ஏதோ எங்க அம்மா உன்னை மகன்னு சொல்லிட்டா நீ எனக்கு அக்கால ஆகிட முடியாது. அண்ணே, என்ன வெச்சு பேசுற? யார் அடிக்க பேசுற? என்னடா? டேய், இங்க பாரு, அவதான்டா என் உலகம். புரிஞ்சுக்கோ, அவளை பத்தி ஏதாவது பேசுனே. இந்த புனிதாவுக்காக எல்லாரும் முன்னாடி கை நீட்டுற வேலை வச்சுக்கிட்டீங்க. டேய், அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா பண்ணிடுவேன்? பைத்தியக்கார மாதிரி எனக்கு அந்த ஃபேக்டரி வேணும். நான் கேட்ட பணம் மட்டும் கிடைக்கல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். லூஸ் மாதிரி பேசாதடா. பைத்தியம் பிடிச்சிருச்சாடா உனக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? என்னங்க பேசிட்டு இருக்கா இவன்? என்ன ஆச்சா? எல்லாம் உங்க பொண்ணாலதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களாமா? அப்புறம் எதுக்கு இன்னும் இங்க வச்சிட்டு இருக்கீங்க? மணி, இவ்ளோ அவன் புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே? சும்மா இங்க இருந்துட்டு அடுத்த வாழ்க்கையில வேட்டு இருக்காமா? டேய், சும்மா இல்லடா பேசுற. என்ன பேசுற? டேய், இதுக்கு மேல புனிதாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுறேன்னு வெச்சுக்கோ, நீ என் புள்ளையே இல்லன்னு சொல்லிடுவ. ஆமா, இப்ப மட்டும் என்னமா நடக்குது? டேய் டேய் மணிகண்டா, கொஞ்சம் பொறுமையா அம்மா சொல்றதை கேளுடா. உன் நல்லதுக்காக தானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா மாமா, நமக்கு தெரியாத விஷயத்தை யாராவது சொன்னா அதை கேட்டுக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஐயோ, யாருக்குமே நான் சொல்றது புரியலையா? டேய், ஏன்டா கத்துற? மாமா, இவன் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா, நீங்களும் அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க மாமா. அதான் அவன் தெளிவா சொல்லிட்டான் அவ்வளவுரையா. இது உங்க தாத்தா சொத்துன்னு. நானும் என் பொண்ணு போட்ட உழைப்புல பெருகுனதுதான் அந்த சொத்து பத்துன்னு சொன்னா திரும்பவும் இவன் சண்டைக்கு வருவான். இது அவங்க தாத்தா சொத்து, அதனாலதான் அவன் அம்மா கிட்ட உரிமையா கேட்கிறான். என் பொண்ணுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கறவங்கிட்ட இனி நான் என்ன நியாயத்தை பேச முடியும்? என்ன வளர்ப்பு அப்படித்தானே இருக்கும். டேய், கேட்டியா உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு? கேட்டியா? உங்க அப்பாவுக்கு நீ சொன்னது எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு புரியுதா உனக்கு? டேய், உங்க அப்பா இல்லன்னு வெச்சுக்கோ, கேட்ட இந்த 10 கோடி இல்லடா, 10 பைசா கூட என்கிட்ட கிடையாது. இதெல்லாம் உனக்கு புரியுதா? புரியுதா?
இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் புனிதாவை தவிர வேற யாருமே உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுப்பா. இனியும் இந்த புனிதாவுக்காக அசிங்கப்பட்டு என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. சொத்துல என் பங்க பிரிச்சு கொடுங்க, என்ன நானே பாத்துக்கிறேன். ஏய், என்னடா என்ன சொத்து பங்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்க? நானும் பாத்துட்டு இருக்கேன், பேசிட்டு போறேன். வேணாம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கல. எங்க அம்மா கிட்ட எனக்கு சேர வேண்டிய சொத்தை கேட்டுட்டு இருக்கேன். டேய் நீங்க உங்க வேலையை பாருங்க. மணி டேய் நிறைய பேசிட்ட மணிகண்டா, இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது, புரியுதா? யாரு நீ? நம்ம அப்பாவை பார்த்து பேசுறியா? ஜாக்கிரதை. என்ன ஆள் ஆளுக்கு என்ன அடிக்கிறீங்களா? இனிமே என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. பாத்துக்கிறேன். உங்களெல்லாம் எங்க பார்க்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். டேய் மணி டேய் ஏய், இருடா. டேய் விடுடா. மணி டேய் டேய், புர்ரா அவனை. டேய், மணி. இருடா. டேய், இருடா, டேய், மாப்ள. டேய் மணி இருடா, சொன்ன ஐயோ. கேளுடா. வா. டேய், டேய், நிறுத்து நில்லுடா, சொல்றேன். மாப்ள. அவசரப்படாத, பொறுமையா கொஞ்சம் பேசிக்கலாம். எதுவா இருந்தாலும் என்ன சரி. விடுங்க. ஆமாடா மணி. டேய் அம்மா, புனிதா, அம்மாடி, மணிகண்டன் ஏதோ கோவத்துல பேசிட்டாமா. அவன் பேசுறது எதையும் மனசுல வச்சுக்காதடா. பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப மனசுல வச்சுக்காதன்னா உனக்கு உன் பிள்ளைக்கு இதான் வேலையா? பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதை நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியாதவன். அம்மா புனிதா, உன் தம்பி பேசுனது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அவனோட கோவம் தெரிஞ்சதும் அவனே உன்கிட்ட வந்து சாரி கேட்பான் பாருமா. மணிகண்டன் என்கிட்ட சாரி கேட்பான்னு எனக்கு தோணவும் இல்ல, அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லப்பா. சரவணனுக்கு என் மேல இருந்த பாசம் மணிகண்டனுக்கு என்னைக்குமே இருந்தது இல்லப்பா. என்ன அவன் அக்கான்னு கூப்பிட்டதை விட புனிதான்னு கூப்பிட்டதுதான்ப்பா அதிகம். நானும் அவன் சின்ன பையன் நினைச்சு பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்குதான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.